மலையாள நடிகரான விநாயகன் தமிழில் திமிரு, சிலம்பாட்டம், மரியான் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். ரஜினியின் ஜெயிலர் படத்தில் வில்லனாக நடித்த பின் இவருக்கு தமிழிலும் ரசிகர் பட்டாளம் அதிகரித்தது. சினிமாவில் வில்லனாக நடித்த விநாயகன் நிஜ வாழ்க்கையிலும் வில்லத்தனத்தை காண்பித்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். நேற்று கொச்சியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு கோவா கிளம்பினார். ஹைதராபாத் சம்சதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்தபோது பயணிகள் அறையில் இருந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் தகராறு செய்துள்ளார். சம்பவம் நடந்தபோது அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதிகாரிகளை தாக்கி ரகளையில் ஈடுபட்ட விநாயகனை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் கைது செய்து ஹைதராபாத் போலீசிடம் ஒப்படைத்தனர். சிஐஎஸ்எஃப் வீரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவானது. இந்த புகாருக்கு விநாயகன் மறுப்பு தெரிவித்துள்ளார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள்தான் தனி அறைக்கு அழைத்து சென்று என்னை தாக்கினார்கள் என கூறியுள்ளார். கடந்த ஆண்டும் பொது இடத்தில் போதையில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என கைதாகி விநாயகன் பெயிலில் வந்தது குறிப்பிடத்தக்கது.